ரிசல்ட் கிடைக்கணும்னு போவாங்க. ஆனா அங்க பெரிய ரிஜெக்ஷனை பார்ப்பாங்க. ஸோ நம்மளால முடியாது அப்படின்னு ஒதுங்கக்கூடியவங்க தான் ஜாஸ்தியா இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டேன். ஸோ இந்த வெஸ்டேஜ்னா என்ன, நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நான் இந்த நிகழ்ச்சியில பேச போறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் ஆகாம நீங்க கவனமா பாருங்க, கேளுங்க. வேற எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்து கேளுங்க. நீங்க வெஸ்டேஜை பத்தி நிறைய பேர் அறிந்திருப்பார்கள், புரிந்து இருப்பார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி புரிதலுக்கான ஒரு நிகழ்ச்சி. அதனால நீங்க பொறுமையா ஒரு டைரி பேனாவோட கொஞ்சம் உட்காருங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒரு பாதுகாப்பான தொழில் வெஸ்டேஜ் பிசினஸ் உங்க கையில 100% கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். பாருங்க, என்னுடைய முதல் மாத வருமானம் 273 ரூபா. ஆக்சுவலி இந்த பிசினஸ நான் பார்ட் டைம் தான் பண்றேன். என்னுடைய வேலை நேரம், மைக்ரோ பைனான்ஸ்ல வேலை நேரம் போக சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு இத கொஞ்சம் கொஞ்சமா நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த எடுத்த உடனே எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு வேகம் இருந்தது. ஸோ நான் போய் சொன்னா எல்லாரும் கேட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் போய் சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பேர் வாங்கினாங்க. பட் 273 ரூபா. அப்பெல்லாம் இன்கம் எப்படி வரும்னா, இந்த கொரியர்ல வீட்டுக்கு வரும். கொரியர்ல வீட்டுக்கு வரும்போது என்னுடைய அப்பா ஒரு டீச்சரு. ஸோ அவர் இந்த இன்கத்தை பார்த்தாரு. நான் அவர்கிட்ட நிறைய சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2-3 நிகழ்ச்சிகள்ல நிறைய பேர் ஃபாரின் போனதை, கார் வாங்கினதை பார்த்ததுனால நானும் இதுல நிறைய சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க இந்த இன்கத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வியாபாரத்து மேல நம்பிக்கை போச்சு. பட் இந்த வியாபாரத்துல அதிகப்படியான அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ளாடி அப்படிங்கிறத நான் முதல் துவக்கத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள், அதே மாதிரி நம்முடைய ஒய்ஃப் அண்ட் அப்பா, இவங்கனாலதான் எனக்கு அந்த பிரச்சனை பெருசா மாறிச்சுது. 273 ரூபா. ஆனாலும் சொன்னேன், இது 1 மாசம் தானே ஆயிருக்கு, அடுத்த மாசம் வருமானம் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது மாசம் எனக்கு வருமானம் வந்தது 206 ரூபா. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ், இந்த வியாபாரம் செய்துட்டா பெட்டர்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. கூகுள்ல போய் 2025 2025 ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டீங்க. 2012 போடும்போது டேட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் நம்பர் 1 அப்படிங்கறத சொல்லுது 14 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கு கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது 2வது மாதம் 206 ரூபாய். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே மறுபடியும் சொல்றேன், நீங்க சேரது பெரிய விஷயம் இல்லை. தக்க வைக்கிறது, உங்க கீழே டீமை தக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கீழையும் நீங்களும் உங்க டீம். அதனால இந்த நிகழ்ச்சி எனக்கு இந்த இன்கம் வரும்போது எல்லாரும் மாதிரியும் எல்லாரும் போலவும் இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்த ஒரு தருணம். ஒரு 3 நாள் எதுவுமே பண்ணல. 3 நாள் கழிஞ்ச பிறகு என்னுடைய கிரேட் லீடர் மெண்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ், திருநெல்வேலி டபுள் கிரவுன் டைரக்டர் போயிருக்காரு. அவர் அன்னைக்கு என்னை பார்க்க வரும்போது 48,000 ரூபாய் வருமானம். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எல்லாரும் மாதிரி எல்லா கம்பெனி மாதிரி தானே இதுலயும் சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, ஆனா பார்த்தா முதல் மாசத்தை விட 2வது மாசம் வருமானம் குறைஞ்சிருக்கு இல்லையா? சோ இதுல எப்படி ஜெயிக்க முடியும், என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் பொறுமையா என்னை எஜுகேட் பண்ணாரு. பாருங்க, இங்க சில எஜுகேஷன் இருக்கு. பொதுவாக நாம ஒரு 12 வருஷம் 12th முடிச்சுக்கிட்டு அப்புறம் டிகிரி முடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஜாபுக்கு போவோம் 15 வருஷம். பட் நீங்க இங்க அப்படியெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்காக பணம் சம்பாதிக்க வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு 3-5 ஆண்டுகள் இதை இங்க தரக்கூடிய எஜுகேஷன்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவருடைய நிகழ்ச்சிகள்ல போய் இருந்து பார்த்தேன். அசோக் சாரோட நிகழ்ச்சி, பிரவீன் சாரோட நிகழ்ச்சி, இப்ப நம்ம பாட்ஷா சாருடைய நிகழ்ச்சி. அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓஹோ, இது இந்த பிசினஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம இதுவரைக்கும் ஒரு வண்டியோடைய டயரை ஸ்கொயரா போட்டு வெஸ்டேஜை ஓட்டிட்டு இருந்தோம். இல்ல, இது ஒரு வீல், ரவுண்டு வீலா அதான் மாத்தி ஓட்டணும். அப்பதான் எளிமையாக இந்த வியாபாரத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டேன். அதை என்னோட டீம்ல சொல்ல ஆரம்பிச்சேன். பட் எனக்கு ட்ரைனிங்ல ஒரு விஷயம் கிடைச்சது. எப்படின்னா, நம்முடைய வீட்டுல அன்றாடம் செலவாகக்கூடிய கடையிலிருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் ஒரு 200 ரூபாய் அப்படின்னா 30 நேரில் ஒரு 6,000 ரூபாய் வந்துருது.
சோ நம்ம அந்த 6,000 ரூபாய் 12 மாசம் 1 வருஷம் ஆகும்போது 72,000 ரூபாய் நம்மள தெரியாமலே ஒரு செலவு நடக்குது. ஒரு 30 வருஷம் தாண்டும் போது நம்மள தெரியாம டெய்லி செலவு பண்ணது ஒரு 21,60,000 ரூபாய். பட் இதுல நமக்கு என்ன கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா 0. 10 பைசா இன்கம் கிடையாது. ஆனா அந்த ட்ரைனிங்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய டேட்டா செல்லிங்குள்ளாடி நம்ம கீழே ஒரு 5,000 பேர் 200 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், ஒரு மாசம் வாங்கினாலே போதும், டீம் அமைச்சாலே போதும், ஒரு 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் நடந்தா நமக்கு மாதம் மாதம் 1 லட்சம் ரூபாய் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இங்க வந்து நம்ம நம்ம டீம் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நாம புரிய வச்சுக்கிட்டா இந்த வியாபாரத்தை ரொம்ப வேகமாக நாம செய்து சாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து ட்ரைனிங் மீட்டிங்ல போய் நான் பார்த்துக்கிட்டேன். நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 14 ஆண்டுகள் ஆகுது. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு ட்ரைனிங்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ணாம பார்த்ததுனாலதான் நான் அங்க உங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு சக்சஸ நான் அடைஞ்சிருக்கேன். அதுதான் நான் சொல்ல போறேன். எனக்கு அந்த ட்ரைனிங் மீட்டிங்ல கிடைச்ச விஷயம் என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் செய்யணும்? ஏன்னா வெளியில இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில ஒரு 21 கம்பெனி பதிவு பண்ணியிருந்தாலும் அங்கங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல தாலுக்கால 2 பேரை சேர்க்கக்கூடிய பைனரிங் மாதிரி கம்பெனிகள் வந்துட்டு இருக்காங்க. நீ நீ 2 பேரை சேர்த்தா போது நீ எதுவுமே பண்ண வேண்டாம், உனக்கு காலம் முழுக்க பணம் வந்துடும் சொல்லி எந்த கம்பெனிலையும் அவங்களுக்கு பணம் கிடைக்காம ஏமாந்து போனவங்க நிறைய பேர் வெளியில இருக்கனாலதான் அவங்க சொல்றது இதே மாதிரி நாங்க நிறைய பார்த்திருக்கோம் அப்படின்னாங்க. நீங்க பார்த்தது வேற, இப்ப நீங்க பாக்குறது வேற அப்படிங்கறத புரிய வைக்கிறதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். எனக்கு இங்க ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? ஏன்னா எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்ததுனால, எங்க அப்பா என்ன படிக்க வச்சது எம்ஃபில் படிக்க வச்சதுனால எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஜாப் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கும் அப்படிங்கிறத எங்க அப்பா என்ன புரிய வச்சாரு. அப்படி சின்ன வயசுல அப்படிதான் வளர்த்துனாரு. ஆனா பாவம், நான் நிறைய எக்ஸாம் எல்லாம் எழுதி பார்த்தேன், எனக்கு எந்த வேலையும் கிடைக்காததுனால ஒரு பிரைவேட்டான ஜாபு போனேன். ஆனா ஜாப்ல என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மாறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஜாப்ல மாறாது, ஒரு வியாபாரத்துலதான் வாழ்க்கை மாறும். அப்படின்னா எந்த வியாபாரம் பண்றது? எந்த வியாபாரம் பண்ணாலும் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், பணம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பலசர கடை போகணும்னு வச்சுக்கோமே, ஒரு கிராமத்துல பலசர போகணும்னா அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதனுடைய இன்டீரியலுக்கு பணம் செலவு பண்ணணும், ஸ்டாக் வைக்கணும். இதெல்லாம் நம்ம செலவு பண்ண பிறகு அதுக்காக மாசம் மாசம் கரண்ட் பில் செலவாகும், உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு நமக்கு சம்பள செலவாகும். இது மாதிரி செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மிச்சம் வராது அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய தொழில்கள் லாஸ்ட் 10 வருஷமா இருக்கக்கூடிய பலசர கடையா இருக்கலாம், மெடிக்கல் ஸ்டோரா இருக்கலாம், நிறைய கடைகள் நிறைய தொழில் ஸ்தாபனங்களுக்கு வருமானம் வராம ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த வியாபாரத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். பினான்சியல் ஃப்ரீடம். நிறைய பேருக்கு பணம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு நேரம் இருக்காது, அதை செலவு பண்ணக்கு நேரம் இருக்காது, அப்படி பிரச்சனை இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு நேரம் இருக்கு, ஆனா பணம் இருக்காது. ஆனா வெஸ்டீஜ் என்ன பண்ணுதுன்னா, நீங்க 3ல இருந்து 5 ஆண்டுகள் நல்லா புரிஞ்சிருங்க, 3ல இருந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து கண்டினியூவாக இந்த வியாபாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு பணம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். மாசம் மாசம் 10ஆம் தேதி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு டீ கடையில போறோம், பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன? ஒரு டீ கடையில போறோம், ஒரு 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 துணி கடையில போறோம். அந்த துணி கடையில நமக்கு விருப்பமான துணியை வாங்குறோமா, இல்ல அதுல விலை போட்டுக்கூட துணியை வாங்குறோம்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், விலையை பார்த்து அந்த சாப்பாடை ஆர்டர் பண்றோமா, இல்ல நமக்கு டேஸ்டுக்கான ஆர்டர் பண்றோமா? எப்போ நம்ம டேஸ்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ண என்ன பில் வருதோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் பினான்சியல் ஃப்ரீடம். சோ அந்த பினான்சியல் ஃப்ரீடம் இங்க கிடைக்குது. அதே மாதிரி டைம் ஃப்ரீடம். என் பிள்ளை ஒரு ஐஸ்கிரீம் கேட்குது, என் பிள்ளை டூர் போகணும்னு சொல்லுது, எப்போ நான் அது கேட்ட உடனே என் நேரம் என் கையில அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்னைக்கு உருவாக்குறேனோ அன்னைக்குதான் நான் சுதந்திரமா வாழ்றேன்னு அர்த்தம். அது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல கிடைக்குது. அதே மாதிரி ஹெல்பிங் பீப்புள். இன்னைக்கு ஒரு ஆளு வராரு, அவர் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு 50,000 கேட்கிறாரு. அந்த 50,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம், அவர் அடுத்த மாசமும் அதே மாதிரி வந்து கேட்பாரு. நீங்க மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்கிறது எப்படின்னு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்படி படிச்சு கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. டேட்டா செல்லிங் குள்ளாடி உங்க கீழே நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. உங்களால் நிறைய பேருடைய குடும்பம் வாழ வைக்கக்கூடிய ஒரு துறை தான்
எனது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை. சோ இங்க ஏரியா லிமிடேஷன் கிடையாது. உலகம் முழுக்க எங்க வேணும் பிசினஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி லைஃப் ஸ்டைல் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய ரிட்டையர்டான அது டீச்சர்ஸா இருக்கலாம், எந்த துறையா இருக்கலாம், ரிட்டையர்டான 3 வருஷத்துக்குள்ளாரே எல்லா நோயும் உருவாக்கிறாங்க. அவங்க ரிட்டையர்டு சம்பளத்தை வச்சு அவங்களுடைய நோயை தீர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு எல்லா இடங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க அப்படில நீங்க சாப்பிடக்கூடிய, நீங்க உள்ள எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கு. அதே மாதிரி நம்ம வெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல பாரோம். செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், உங்களுடைய சுய கௌரவம் கூடுறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா 170 கண்ட்ரில இன்னைக்கு இந்த துறை வளர்ந்துட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா பெரிய 16% growthக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பல லட்சம் கோடிகள் இன்னைக்கு இந்த பிசினஸ்ல வந்துட்டாங்க. குறிப்பாக அமெரிக்கால 30 கோடி மக்கள், பட் 2 லட்சம் கோடி ரூபாய் இந்தியன் பணத்துக்கு டேர்ன் நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் நடக்குது. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா 145 கோடி மக்கள் இருக்கு. இங்க வெறும் 20,000 கோடிக்குள்ளாடிதான் இன்னைக்கு இந்த துறையில டேர்ன் நடந்துட்டு இருக்கு. குறைவான மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இன்னைக்கு அதிக டேர்ன் நடக்குது. மிக அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டுல இந்தியாவில மிக குறைவா இருக்கு. அப்ப நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறதா இந்த விஷயம் சொல்லுது. சோ இதெல்லாம் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள், குறிப்பாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர் 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வச்சிருக்காரு, கம்பெனி வச்சிருக்காரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக தான், நேட் செல்லிங் மூலமா தான் அவர் பிரபலமானாரு. இன்னைக்கு ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக, அதிபராக இன்னைக்கு வந்திருக்காருன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு முக்கியமான காரணம். நேட் செல் மார்க்கெட்டிங் ஒரு முக்கியமான காரணம். பில்கேட்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உலக பணக்காரன் பில்கேட்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஒருவேளை இந்த கம்ப்யூட்டர் துறையில வராம போயிருந்தா நீங்க எதை எடுத்திருப்பீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, நான் ஒரு பை எடுப்பேன், நான் ஒரு பை எடுத்து தோல்ல போடுவேன், நான் டேட் செல்லிங் துறை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேதைகள் எல்லாமே இந்த துறையை பத்தி மிக பிரபலமாக பேசியிருக்காங்க. அவ்வளவு பிரமாண்டமான துறை. இங்க பாருங்க லீடர்ஸ், யுவர் நெட்வொர்க், நீங்க எவ்வளவு தூரம் உங்க டீமை ஃபார்ம் பண்றீங்களோ இஸ் யுவர் நெட் ஒர்த், அதுதான் உங்களுடைய ஒர்த்தாக மாறுது அப்படிங்கறதா விஷயம். பட் இந்தியாவில் என்ன நடக்குது, ஒரு புள்ளி வரும் சொல்லுது. இந்தியாவில் ஒரு புள்ளி, அதாவது நமக்கு இப்ப அடுத்த ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் வரப்போது இன்னும் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய பறிப்போகுது. நீங்க ஒரு விஷயம் பார்த்துக்கலாம், 1950 ஒரு இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பயங்கரமா ஹைட்டா போச்சு. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளாரி போனவங்க பெரிய பணக்காரமா மாறிட்டாங்க. 1960 ஆயில் இண்டஸ்ட்ரி பெருசா போச்சுது, அதுல போனவங்க எல்லாம் பணக்காரங்களா மாறிட்டாங்க. 1970 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதுல போனவங்க எல்லாம் பணக்காரங்களா மாறிட்டாங்க. 1980 கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வந்தது. 1984 வந்த பில்கேட்ஸ் லாஸ்ட் 10 வருஷம் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரங்களா வந்தாங்க. 1990 டெலிகம்யூனிகேஷன் வந்தது, அதுல உள்ள போனவங்க எல்லாம் பணக்காரங்களா மாறிட்டாங்க. 2000 பிறகு உலகத்தை கோலோச்சிய மிகப்பெரிய தொழில் நீங்க என்னை பார்த்திருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பட் அது இன்னைக்கு இந்தியாவில எந்த அளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களோட குரோத்ல இன்னைக்கு இந்தியா முழுக்க டேட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசா குரோத்தா வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த குரோத்ல வட இந்தியாவில தான் 30% குரோத்ல இருக்காங்க, டோட்டல் 100%. பட் இங்க தென்னிந்தியாவில தமிழ்நாடு, கேரளா அடக்கிற இடங்கள்ல வெறும் 14% தான் இருக்குது. அப்ப இந்த தொழில ஈடுபட்டக்கூடியவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இதுல நாம புரிஞ்சுக்கலாம். அதுல குறிப்பா மகாராஷ்டிராவில இன்னைக்கு அவங்கதான் ரொம்ப பெருசா இருக்காங்க. அதாவது 2022-23 எடுத்த ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, மகாராஷ்டிரா மட்டும் தான் இன்னைக்கு பெருசா இருக்குது. பட் இந்த லிஸ்ட்ல 2023 தமிழ்நாடு கிடையாது. ஆனா இப்போ ஒரு சர்வே சொல்லுது, 2026க்கு பிறகு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் வருது அப்படிங்கிற தகவலை கூகுள் சொல்லுது. அந்த மாதிரியான விஷயம் இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பிரம்மாண்டமாக டேட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக எந்த ஏஜ்ல இருந்து எவ்வளவு இதுல பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25 இருந்து 34 வரைக்கும் 30% யங்கர்ஸ் இந்த தொழில ஈடுபடுறாங்க. அதே மாதிரி 35 இருந்து 44 வயசு வரைக்கும் 29% மக்கள் ஈடுபடுறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 25 இருந்து 44 வயசு வரைக்கும், 25 முதல் 44 வயசு வரைக்கும் அந்த யங் பூமர்ஸ் சொல்லுவாங்க. அதுல 59% பேர் யங்கர்ஸ் தான் ஈடுபடுறாங்கன்னா, இந்த யங்கர்ஸ் அடுத்த 10 வருஷத்துல இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இந்த துறை மூலமாக உருவாகிறாங்க அப்படிங்கிற புள்ளி தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல பாருங்க,
குறிப்பா அங்க ஒரு அம்புக்குறி போட்டு கீழே போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பல லட்சம் பேர் பிசினஸ்குள்ளார இணைஞ்சிருந்தாலும் ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க 1,82,000 பேர் தான் ஆக்டிவா இருக்காங்க. அதாவது பர்ச்சேஸ் பண்றாங்க அல்லது மீட்டிங் ட்ரைனிங் போறாங்க. அது மாதிரி மிகவும் 8 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வெறும் 1,52,000 பேர் தான் ஆக்டிவ்ல இருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பாருங்க. அதுலயும் குறிப்பாக இந்த கோவிட்டுக்கு பிறகு வெல்னஸ் துறை தான் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த துறைக்குள்ளாறு வளர்ந்துட்டு இருக்கு. வெல்னஸ் 73.5% வெல்னஸ் துறை தான் டேட் செல்லிங்ல மிக பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா ஒரு அலோபதி, நான் யாரையும் குறை சொல்லல, பட் இன்னைக்கு நிறைய நோய்களுக்காக சாப்பிடக்கூடிய அத்தனையுமே இன்னைக்கு சைடு எஃபெக்டா மாறிட்டு இருக்கு. பட் வெஸ்டீஜோடைய ப்ராடக்ட் அல்லது ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு அதுவும் தீர்ந்துரும். உடம்புக்குள்ளாடி என்னென்ன நோய்கள் இருக்கோ அத்தனை தீரக்கூடிய ஒரு தீர்வு தரக்கூடிய துறை வெல்னஸ் துறை. அதுவும் நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி வச்சிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, வளரும் துறை வளரும் நேரத்தில் அதற்கு இணைந்த மக்களோடு இணைந்து செயல்பட்டால் நானும் அந்த வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 1950ல பிளாஸ்டிக் தொழில் வளர்ந்தது. நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க, இதனால பொல்யூஷன் பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தொழிலை சேர்ந்தவங்க பெரிய பணக்காரங்க. 1980ல கம்ப்யூட்டர் தொழில் வந்தது. 84 வந்த பில் கேட்ஸ் உலகத்துல லாஸ்ட் 8 தடவை அவர் தான் உலகத்துல நம்பர் 1 பணக்காரன். 2000க்கு பிறகு வளரக்கூடிய துறை தொழில் நாம செய்யக்கூடிய நேரடி வர்த்தகம். நான் சொல்லல, கூகுள் சொல்லுது. சாட் ஜிபிடில போய் பாருங்க, சாட் ஜிபிடில போய் பாருங்க, அது சொல்லுது. இந்த துறை ரொம்ப வேகமா வளருது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு என்னையோ படிச்சுட்டு, அதாவது ஒரு வில்லேஜ் ஆபீசருக்கு எக்ஸாம் வரும்போது வெறும் 2000 போஸ்டுக்கு 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதுறாங்க. வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கூட வில்லேஜ் ஆபீசருக்கு. ஆனால் இந்த துறை மிக வேகமா வளருது. எல்லாரோட வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்க போது. அதுல குறிப்பாக இந்த 4 துறை நம்பர் 1 வளர்ந்துட்டு இருக்கு. 1 வெல்னஸ், 2வது நேரடி வர்த்தகம், 3வது இ காமர்ஸ். இ காமர்ஸ்னா ஒரு காலத்துல நமக்கு காரோ ஹோட்டலோ எது வேணாலும் நம்ம அங்க போய் தான் புக் பண்ணணும். இப்போ ஒரு கார் வேணும்னா கூட ஓலா ஊபர் எல்லாருமே ஆப் மூலமா வந்துட்டு, ஒரு சோறு வேணும்னா கூட ஸ்விக்கி சொமாட்டோ ஆப் மூலமா வந்துட்டு, அதே மாதிரி ஒரு செல்போன் வாங்கணும் இல்ல ஒரு துணி வாங்கணும் கூட அதுக்கு கூட ஆப் வந்துட்டு, எல்லாத்துக்கும் ஆப் வந்துட்டு. ஆனா அதெல்லாம் நமக்கு ஆப்பா மாறி போச்சு. நம்ம பணத்தை பறிச்சுட்டு இருக்காங்க. பட் இங்க அப்படி இல்லை. இங்க ஆப் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருது. எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த 4 துறையும் உள்ளடக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4 துறையும் ஆப் மூலமாக நீங்க இந்த பிசினஸ் நீங்க எடுக்கும் போது இதுவரைக்கும் நீங்க செலவுன்னு சொன்னது, உங்க பாக்கெட்ல 10 ரூபாய் செலவுன்னு சொன்னதெல்லாம் பணமாக மாறி வரக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டம் இங்க நடக்க போகுது. அப்படின்னா நீங்க ஏன் வெஸ்டீஜ் பண்ணணும்? நான் ஏன் வெஸ்டீஜ் பண்ணணும்? ஒய் வெஸ்டீஜ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு ஓன் பிசினஸ் எனக்கு கையில கிடைச்சிருக்கு. வெளியில நீ பிசினஸ் பண்ணணும்னா அவ்வளவு செலவாகுது. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் எனக்கு கிடைச்சிருது. நான் முதல்ல டேட்டா செல்லிங்ல சொன்ன மாதிரி பினான்சியலி இண்டிபெண்டன்ட். ஸோ அதுக்கு நான் வெஸ்டீஜ் பண்றேன். மோர் டைம் டு என்ஜாய் வித் ஃபேமிலி, அதான் ரொம்ப விஷயம். 35 வருஷம் உழைச்சிக்கிட்டு இன்னும் ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் காவல் நிற்கக்கூடிய வயதானவங்களை பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் உழைச்சிட்டே இருக்காங்க. பிறந்ததுல இருந்து இறக்குறது வரைக்கும் உழைக்கக்கூடிய உழைப்பு வேணுமா? இல்ல ஒரு 3 to 5 ஆண்டுகள் ஒரு துறையை முழுமையா நேசித்து வாழ்க்கை முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை வேணுமா? அதுதான் வெஸ்டீஜ். அதுதான் வெஸ்டீஜ். இது ஏதோ ஒவ்வொரு நபர்களை வச்சு டெஸ்ட் பண்றக்கூடிய விஷயம் அல்ல. பட் இன்னைக்கு பல்லாயிரம் குடும்பங்கள், பல லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்க மட்டும் இல்ல, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறின விஷயம் மட்டும் இல்ல, இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துல 3 தடவை ஃபாரின் ட்ரிப். சோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இந்த கம்பெனி இன்னைக்கு 9 உலக நாடுகளுக்கு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுருங்க. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கம்பெனி கிடையாது, ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கம்பெனி கிடையாது. வெஸ்டீஜ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட 21 ஆண்டுகள்ல இன்னைக்கு 9 நாடுகள்ல போயிருக்காங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். துபாயில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர்ல ரால் மீன் போச்சு. அதுல ஒரே ஒரு முடி இருந்ததுக்காக
அந்த நாடு அந்த ராளை இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப அந்த நாட்டுல நம்முடைய ஆபீஸ் இருக்கு, 4 இடங்கள் ஆபீஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு கோல்கேட்டும் க்ளோஸ்அப்பையும் கொண்டு தந்துட்டு அதனுடைய லாபத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போற மத்தியில இன்னைக்கு வெஸ்டீஜ் நிறுவனம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய 9 நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளையனோ கருப்பனோ பல்லு தேய்ச்சி குடிச்ச இந்தியாவுக்கு வருமானம். இந்த நம்ம நிறுவனம் சொல்றது 2028க்குள்ளாரி இந்த நிறுவனம் 50 நாடுகளுக்கு போறாங்கன்னா எவ்வளவு பெரிய பிசினஸ் வாய்ப்பு இதன் மூலம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அந்த நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு கொண்டு போறக்கூடிய அளவுல உள்ள ஹெல்த்தி ப்ராடக்டை நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல நம்ம நாடை பத்தி பாம்பாட்டி நாடு குரங்காட்டி நாடு இங்க ஒண்ணு இருக்காது, இந்த பொருட்களை வாங்கினா கௌரவ குறைச்சல் நினைச்ச இடத்துல நம்ம நிறுவனம் எனக்கு உலகம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க. வெஸ்டீஜ், ப்ரௌட் ஆஃப் வெஸ்டீஜ். நீங்க இந்த நாட்டுக்காக செய்யணும்னு ஒரு விஷயம் இருந்தாலே நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வெஸ்டீஜ்ல ப்ராடக்ட் வாங்கினாலே இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லதுன்னு நினைச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்குள்ளாடி கிடைச்சிடும். கரெக்டுங்களா? சோ ஃபாரின் ட்ரிப்ஸ் வருஷத்துல 3 தடவை ஃபாரின் ட்ரிப். இதுக்கு முன்னாடி வருஷத்துல 2 தடவை, போன வருஷத்துல இருந்து வருஷத்துல 3 தடவை ஃபாரின் ட்ரிப் இந்த கம்பெனி தராங்க. ஃபாரின் ட்ரிப் இன்னைக்கு 14,000 பேருக்கு மேல இந்த ஃபாரின் ட்ரிப்பில் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா சாதாரண மக்கள் இன்னைக்கு பிளைட் யார் இருக்காங்கன்னா ஏற வச்ச நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனம். ட்ரீம் கார்ஸ் சுமார் 8,000 குடும்பங்களுக்கு கார் கொடுத்த கம்பெனி. சுமார் 400 பேருக்கு லக்ஸரி கார்கள், உலகத்துடைய மிக லக்ஸரி கார்கள், BMW, ஆடி, பென்ஸ், இதெல்லாம் ஒரு சோப்ப பேஸ்ட் கடையை மாத்தி வாங்கினா வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியும்னு சொன்ன கம்பெனி வெஸ்டீஜ். அதனாலதான் வெஸ்டீஜ் ஏன் பண்ணணும்? ட்ரீம் கார்ஸ். அது மட்டும் இல்ல, ஏர்லி ரிட்டையர்மெண்ட். மற்ற தொழில மாதிரி ஒரு டாக்டர் தொழிலா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா 24x7 காலம் முழுக்க வேலை செய்யணும். எந்த தொழிலா இருந்தாலும் தெரியல. ஆனால் வெஸ்டீஜ்ல சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம். அடுத்தது கிரேட் மோர் மில்லியனர்ஸ் உங்க கீழே அதிகப்படியான கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய தொழில் இந்த தொழில். இந்த சொசைட்டிக்கு நிறைய பணம் வந்தாச்சு. வெஸ்டீஜ்ல என்னெல்லாம் டொனேஷன் பண்ண முடியுமோ அந்த டொனேஷன் எல்லாம் பண்றதுக்கான கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாராட்டு வெளியில எங்க கிடைக்கும்? எந்த தொழில கிடைக்கும்? எங்க வருஷந்தோறும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு தடவை 2 தடவை சுமார் 10,000 பேரை வர வச்சு அவங்களுக்கு 10,000 பேருக்கு முன்னாடி நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்காக உங்க மேடைகளை பாராட்டக்கூடிய ஒவ்வொரு ஆட்களையும் பாராட்டி அவங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனம். ரெகக்னேஷன் கிடைக்குது. சோ இப்ப நாங்க கூட இப்போ ஒசூர்ல நம்முடைய ஒரு லீடர் மிஸ்டர் மணி கிரவுன் டைரக்டர், அவருடைய வீடு பாலிகாட்சி கிரகப்பிரவேசத்துக்கு இருந்தா ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு சொந்த வீடு வெஸ்டீஜ் மூலமா வச்சிருந்தாரு, கார் வாங்கியிருக்காரு. நாங்க போகும்போது சுமார் 1 கிலோமீட்டர் தூர அளவிலேயே வெஸ்டீஜோட கொடி போட்டு எங்களை மேலதானத்தோட வரவேற்று போன மாட்டுல எல்லா இடங்களும் பிளக்ஸ் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி லைஃப் வெஸ்டீஜ் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ பர்சனல் டெவலப்மெண்ட் இங்க நாம வரும்போது எப்படி வந்தோம்னு தெரியாது. ஆனா உள்ள வந்த பிறகு இந்த கம்பெனி தரக்கூடிய மீட்டிங், ட்ரைனிங், நமக்கு நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய பர்சனலான டெவலப்மெண்ட் நம்மளை மாத்தி வருது. அதே மாதிரி லெகசி ஒரு ப்ரௌடான விஷயத்த இந்த கம்பெனி நமக்கு தந்துட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு இங்க தரும்போது வெளியில எந்த ஒரு தொழிலையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் போது சத்தியமா இதுல எல்லாமே இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக எல்லாமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய வெஸ்டீஜ் பிசினஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 பேர் இருக்காங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடியவர் தான் இந்த நிறுவனத்துடைய எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி சார். இதுக்கு முன்னாடி 96ல இருந்து ஸ்பைசர்ங்கிற ஒரு கம்பெனில, அது ஒரு அமெரிக்க கம்பெனியுடைய சிஇஓ இருந்துட்டு 96 பிறகு சில ஒரு நெட்வொர்க் மார்க்கெட் கம்பெனில சிஇஓ இருந்துட்டு அதுல இருக்க சில குறைபாடுகளை நிவர்த்தி பண்ண முடியாததுனால 2004 சொந்த கம்பெனியாக ஜூன் மாசம் 2ஆம் தேதி டெல்லியை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு. ஆனா ஆரம்பிக்க அன்னைக்கு வெறும் 6 பேர் தான் இருந்தாங்க. ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் பத்தி நான் இன்னும் சொல்லி ஆகணும். ஆரம்பிக்க அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் நோ என்ட்ரி ஃபீ, நோ ரினிவல். இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுல எல்லா நிறுவனங்களும் என்ட்ரி ஃபீ வச்சிருந்தாங்க, ரினிவல் வச்சிருந்தாங்க. அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பணத்தை அந்த நிறுவனங்களுக்கு இழந்தாங்க. அந்த இடத்துல ஒரு நிறுவனம் நோ என்ட்ரி ஃபீ, நோ ரினிவல் வச்ச முதல் இந்தியன் கம்பெனி வெஸ்டீஜ் நிறுவனம். அது மட்டுமல்ல,
அன்னைக்கு அந்த 6 பேருக்கு மத்தியில் அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த நிறுவனம், இந்த இந்திய நிறுவனம், இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் உலகத்திலேயே டாப் 10 வருவேன் அப்படின்னாரு. வந்தாங்க. 2019 93வது இடத்துல வந்தாங்க. 2020 45வது இடத்துல வந்தாங்க. 2021 உலகத்தில் இருக்கிற நிறுவனங்கள்ல டாப் 100 கம்பெனில 30வது இடத்துல வந்த ஒரு இந்தியன் கம்பெனி தான் நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெஸ்டீஜ் நிறுவனம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. உலகம் முழுக்க இன்னைக்கு வேகமாக வளரக்கூடிய தொழில்துறைக்குள்ளாடி தெரிந்தோ தெரியாமலோ வந்துட்டு, ஆனால் நிறுவனம் இஸ் குட் அப்படிங்கிறதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கன்வர் சிங் எவரும் கோ-ஃபவுண்டர், ஒரு ஐடில பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி தீபக் சூத் ஆபரேஷன்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுடைய 3 பேரோட கூட்டமைப்பு தான் வெஸ்டீஜ் நிறுவனம். சோ இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன் வெஸ்டீஜ்ங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. ஆனா மற்ற நிறுவனங்களோட நம்ம கம்பாரிசன் பண்ணும்போது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இல்லாத சிறப்புகள், எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொல்ல முடியாத சிறப்புகள் இந்த நிறுவனத்துல இருக்கு. குறிப்பாக இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்தியாவில் அவங்க தனி R&D வச்சிருக்காங்க, ரஷ்யாவில் R&D வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேசத்துல சுமார் 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல 3 இடங்கள்ல அவங்க வந்து மேனுபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு 3,500 இடங்கள்ல இவங்களுடைய சென்டர் வச்சிருக்காங்க. DLCP பொருட்களை வாங்குறதுக்கான சென்டர் வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு 4 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு அவங்க சொன்னதை செய்தாங்க, சொல்லாததை செய்த ஒரு நிறுவனம். சோ இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேல அவ்வளவு பாசம் உள்ள நிறுவனம். இந்த நிறுவனத்தை 2017 ஒரு ஜெர்மனி கம்பெனி விலைக்கு வாங்க வந்தாங்க. விலைக்கு வாங்க வரும்போது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாம ஒரு நிறுவனத்தை வாங்கிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். அப்படி இந்தியாவில அவங்க சர்வே பண்ணல கிடைச்ச நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனம். இந்த நிறுவனத்தை விலை பேசுறதுக்கு வந்தாங்க. 2017 இது நம்ம MD முன்னாடி போய் உட்கார்ந்தாங்க. என்ன விலை கேட்டாலும் தரேன்னாங்க. உடனே பாலு சார் சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய பல கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன நம்பி வந்தாங்க. நான் இதை விற்கிறதுக்காக இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கல, இது என்னோட ஃபேஷன் அப்படின்னா. என்னோட ஃபேஷன் அதாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அது வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆள் கூட ஒரு இடத்துல கூட ஒரு பே அவுட்டை 21 ஆண்டுகளாக ஒரு இடத்துல எந்த ஒரு சிக்கல் இல்லாம பே அவுட்டை கரெக்டா 10ஆம் தேதி கொடுத்துட்டு கூடிய நிறுவனம். ஏன்னா வெளியில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசடிகள் நடக்குது. சோ அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால நான் அந்த இடத்துல இருந்து ரிலீவ் ஆகுறேன். ப்ராடக்ட்ஸ், குட் ப்ராடக்ட்ஸ், சோ ரீசனபிள் ரேட். சார் எப்படி சார் சொல்லலாம்? சிம்பிளா சொல்றேன். வெஸ்டீஜோட ஒரு சோப் எடுத்துக்கிறோம். அந்த நீம் கலந்த சோப் 100 கிராம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 50 ரூபா, MRP 75 ரூபா. சோ 40% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்ப 40% MRPல டிஸ்கவுண்ட் தராங்க. சோ ஒரு கேள்வி வருது, சார் வெளியில எல்லாம் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு சோப் இருக்கு. ஆமா இருக்குது. ஆனா 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு சோப் இருக்குது. உனக்கு அதுல என்ன லாபம் கிடைக்குது? அதுல உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? இல்ல. சரி, வெளியில இருக்கிற சோப்புல எல்லா சோப்புலுமே ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. என்ன மாதிரி கொழுப்பு கலந்துருக்குன்னு எழுதியிருப்பாங்க. TFM அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்க கூகுள்ல போய் பார்த்தா போதும். TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர். பட் வெஸ்டீஜ்ல எழுதியிருக்கு TFM 76 கிரேட் 1. TFM 72க்கு மேல இருந்தா அது தாவர கொழுப்பு, 72க்கு கீழே இருந்தா விலங்கு கொழுப்பு. அப்போ நாம யூஸ் பண்ணக்கூடிய ஹமாம் லெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 68, 62 அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா 72க்கு மேல இருக்கக்கூடிய சோப்பு எல்லாம் எந்த சோப்பும் 50 ரூபாய்க்கு தர முடியாது. நம்ம நிறுவனம் 50 ரூபாய்க்கு தராங்க. என்ற 2 கார் இருக்குது. ஒரு BMW இருக்குது, ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது. 2க்கு 4 வீல் இருக்குது, ஸ்டீரிங் இருக்குது. 2 கார் தான். பட் குவாலிட்டி என்ன? அதே மாதிரி வெஸ்டீஜோட குவாலிட்டி 150 ரூபா சோப்பை நமக்கு 50 ரூபாய்க்கு தந்துட்டு அதுல 65% பே அவுட்டா தராங்க. சோ எல்லா ப்ராடக்ட் இஸ் குட். அதே மாதிரி தவிட்டெண்ணெய் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் இன்னைக்கு 540 ரூபா, 750 ரூபா MRP, DP 540 ரூபா. நான் எல்லா ப்ராடக்ட் சொல்லல, அதுக்குள்ள நேரம் இல்லை. அதுக்கு வந்து நீங்க உங்க இந்த நிகழ்ச்சியில யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த ப்ராடக்ட் பத்தியான விஷயங்கள் கேளுங்க. இங்க யூடியூப்ல இருக்குது. ஆனா ஒரு தவிட்டெண்ணெய் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 540 ரூபா,
நம்ம தவிட்டன பிரவுன்ல இருக்கக்கூடிய அரிசியில செய்திருக்காங்க, எடுத்திருக்காங்க. அப்ப வெளியில ஒயிட் அரிசியில எடுத்திருப்பாங்க, நம்மகிட்ட என்னதான் பிரவுன் அரிசியில எடுத்திருக்காங்க. இந்த இந்த எண்ணெயில உரைச்சிட்டாலுங்கிற ஒரு விஷயம் இருக்கனால யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. இந்த எண்ணெயில வைட்டமின் இ இருக்கனால முடி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். அது மாதிரி உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸை எடுத்து கொடுக்கக்குள்ள விட்டமின் இ மிகப்பெரிய பங்காட்டுது. அதே மாதிரி இந்த எண்ணெயை நீங்க ஒரு 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல சூடுபடுத்தினா கூட எண்ணெய் கருக்காது. இந்த எண்ணெயில என்னதான் பலகாரம் பொடிச்சு சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சல் வராது. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளார இருக்கான விலை பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 540 ரூபா. இதுல நமக்கு 65% பே விட்டுனா யாரு இந்த மாதிரி எண்ணெய் கொடுப்பாங்க, எந்த விலை கொடுப்பாங்கன்னு சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், ஸ்பைரலா எடுத்துக்கலாம், ஹெல்த் ப்ராடக்டா இருக்கலாம், இல்லைன்னா அக்ரி ப்ராடக்ட் எது வேணா எடுத்துக்கலாம். பட் மார்க்கெட் ரேட்டை விட 3 மடங்கு விலை குறைவாக கொடுத்து அதுக்கு 65% பே அவுட் கொடுத்த கம்பெனி வெஸ்டீஜ். அதனால கேட்டேன், ஒய் வெஸ்டீஜ்? மார்க்கெட்டிங் பிளான் பாருங்க, அக்குமுலேஷன் மார்க்கெட்டிங் பிளான். ஒரு ஆள் இணைந்துட்டாரு, அவரும் அவருக்கு டீமும் செய்யக்கூடிய பிசினஸ் மற்ற நிறுவனங்கள்ல அடுத்த மாசம் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நிறுவனத்துல இணைந்து அந்த பொருட்களை நம்ம பை பண்ணும் போது ஒவ்வொரு மாதமும் அங்க இருக்கக்கூடிய பிவி அடுத்த மாசம் ஆட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும், சேர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்க நினைச்சா கூட ரிவேல்ஸ்ல போக முடியாத ஒரு மார்க்கெட்டிங் பிளான கொடுத்த நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனம். இந்த வண்டிக்கு ஒன்லி முன்னதான் போக முடியுமே தவிர்த்து நீங்க பின்னாடி வர முடியாது. நீங்க அப்படியே ஜம்பாய் 16% வரை போல 16% கமிஷனை வாங்குறதுக்கான அக்குமுலேஷன் பிவியை கொடுத்த பிளானை கொடுத்திருக்காங்க, கம்ப்ரஸ் மெத்தட் கொடுத்திருக்காங்க, எல்ஓபி ரோல் அப் முதல்ல எல்ஓபி கொடுத்திருக்காங்க. எந்த நிறுவனத்திலும் இல்லாத பிளான இந்த நிறுவனம் கொடுத்திருக்காங்க. பே அவுட் பாத்தீங்கன்னா ஒரு பிவி அப்படிங்கிறது 30 ரூபா. ஒரு பிவிக்கு 65% பே அவுட். ஒரு பிவிக்கு 65% பே அவுட்ல 9 வகையான வருமானம், 9 வகையான வருமானத்தை கொடுத்தது மட்டுமில்ல, அதுல 4 வகையான வருமானத்தை எப்படி தந்திருக்காங்கன்னா, நீங்க டீம் எத்தனை வச்சிருக்கீங்களோ அதுக்கு தராங்க. ஒரு டீம் கீழே growth ஆயிட்டு வந்தா, ஒரு டீம் பிரேக் ஆனா உங்களுக்கு வருஷத்துல ஃபாரின் ட்ரிப் தராங்க. 3 டீம் பிரேக் ஆனா நீ வர ஸ்டார் டைரக்டர் உங்களுக்கு கார்பன் லைஃப் லாங் தராங்க, மாசம் 80,000 வரைக்கும் தராங்க. 6 டீம் பிரேக் பண்ணா ஹவுஸ் பண்ண தராங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் கிடைச்சா எப்படிப்பட்ட வீடு கட்டலாம், எப்படிப்பட்ட வீடு கட்டலாம்? இப்ப ட்ரிவாண்டத்துல ஒரு சயின்டிஸ்ட் ஜோதிஷ்குமார், அவருடைய வீடோட மதிப்பு வெஸ்டீஜ் மூலமா, அவர் வேலை ரிசைன் பண்ணிட்டாரு, வெஸ்டீஜ் மூலமாக 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. அப்போ கோடிக்கு மேல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை வெஸ்டீஜ் கொடுக்குது. நீங்க எத்தனை டீம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 8 டீம் வச்சிருந்தா மாதம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொத்துகள் வாங்கக்கூடிய பே அவுட்டை தந்திருக்கக்கூடிய கம்பெனி வெஸ்டீஜ் நிறுவனம். சிஸ்டம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மசூதி, ஒரு சர்ச்சு, ஒரு இந்து கோயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த வழிபாட்டு முறை இன்னைக்கு இருக்குது. நிர்வாகம் மாறும், அதான் சிஸ்டம். வெஸ்டீஜ் சிஸ்டம் இன்னைக்கு நீங்க ஃபார்ம் பண்றக்கூடிய சிஸ்டம் உங்க அப்ளைனோட கைப்பிடித்து இந்த நிறுவனத்தோட கைப்பிடித்து நீங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யும், உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்துக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி சிஸ்டம் இந்த கம்பெனி கொடுத்திருக்காங்க. அது தனி சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டீம், நம்முடைய டீம் சாதாரண டீம் இல்ல. நம்முடைய டீம் என்னுடைய மேல இருக்கிற டாப் அப்ளைன் மிஸ்டர் சித்தார்த் சிங், அவருடைய மாத வருமானம் 1,68,00,000 ரூபாய். எங்கங்க மாத வருமானம் 1,68,00,000 ரூபாய் வாங்குறதுக்கான வெளியில எந்த தொழில வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டுடைய லீடர் மிஸ்டர் RS ராஜன் சார், அவரு திருச்சி பெல் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் பண்றாருன்னா ஒரு மத்திய அரசாங்கத்துல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ரேஞ்ச்ல இருந்துட்டு 1,40,000 இன்கம் வாங்கிட்டு இருந்தாலே அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. எங்களை மாறிப்பட்ட சாதாரண ஆட்களை மிகப்பெரிய அளவுல உச்சாணி கொம்புக்கு ஏத்தி இருக்காங்கன்னா அவருடைய மாத வருமானம் 24 லட்சம் மட்டுமல்ல. அவரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல 9 கார்கள்ல 2 பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த டீம் அப்படி. மிஸ்டர் ஃபரூக் சார், என்னோட லீடர் மிஸ்டர் ஃபரூக் சார், முகமது ஃபரூக், பாண்டிச்சேரி, மாசம் 7.5 லட்சம் ரூபாய் பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. எங்களுடைய லீடர் மிஸ்டர் சுதாகர் சார், மாசம் 5 லட்சம் ரூபாய். என்னுடைய லீடர், எங்களோட மென்டர் மிஸ்டர் TVS பவுல்ராஜ், திருநெல்வேலி, மாதம் 12 லட்சம் ரூபாய், மாதம் 12 லட்சம் ரூபாய் பென்ஸுகார் வச்சுவாரு. இப்ப முந்தா நேரத்துல தான் ஒரு இடம் வாங்கியிருக்காரு, சுமார் 3.25 கோடி ரூபாய்க்கு வீடு வைக்கிறதுக்கான இடம் வாங்கியிருக்காரு. அந்த அளவு இது ஒரு 7 சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. சோ அது மாதிரி என்னுடைய சதீஷ்குமார் சார் பென்ஸ்கார் வச்சுவார், மாசம் 8 லட்சம் ரூபாய். சோ இது எல்லாமே இந்த விஷயம் பாருங்க, ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராடக்ட், பிளான், பே அவுட், சிஸ்டம், டீம், இது எல்லாம் ஒருங்கிணைந்த இடம் வெளியில எங்க இருக்குமான்னு கேட்டா
சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் என்னுடைய 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நிறைய கம்பெனிகள் வந்தாங்க, செய்தாங்க. இதான் நாங்க அதை செய்திருவோம், இதை செய்திருவோம் பார்த்தா கடைசியில கம்பெனியும் காணல, எனது ப்ராடக்டை காணல, லீடர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வெளியில நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் 5 கம்பெனி போனவே 5 கம்பெனி போனனால 5 கம்பெனில போனனால நான் லீடர் சொல்றாங்க. ஆனால் 5 கம்பெனில போனது எத்தனை லட்சம் பேரை கொண்டு போய் அங்க ஏமாத்தி இருக்காங்க, அதான் உண்மை. ஆனால் வெஸ்டிஜ் சொல்லுது, நீ இங்க லீடர்னா யாருன்னா 5 பேரை ஜெயிக்க வச்ச இவர லீடர். இங்க லட்சம் பேரை ஜெயிக்க வச்ச ஒரு நிறுவனத்துல தான் நாம இருக்கோம், அந்த டீம்ல தான் இருக்கோம். சோ இந்த விஷயங்கள் வெளியில இருக்கக்கூடிய நிறுவனங்களோட நீ கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே இருக்குன்னு கேட்டா எல்லாமே கிடையாது. எல்லாமே ஒட்டுமொத்தமா இருக்குன்னா அது வெஸ்டிஜ் நிறுவனத்துல மட்டும்தான் இருக்குது. சோ இப்போ நாம சில விஷயம் புரிஞ்சுக்கணும். குவாலிட்டி இங்க வந்து நம்ம அந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது இங்க இதை நீங்க ரொம்ப அழகா நோட் பண்ணணும். ஒரு குவாலிட்டியான ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எல்லாரும் சேருவாங்க. ஏன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், நோ என்ட்ரி ஃபீ, எல்லாரும் சேர்ந்துருவாங்க. எல்லாரும் கூட நம்ம வேலை செய்ய முடியாது. எல்லாரும் கூட வேலை செய்யும் போது நம்மளுடைய நேரமும் பணமும் வேஸ்ட் ஆயிரும். எழுதி வச்சிருங்க. யார் ஒருவர் உங்க கீழே இணைந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதந்தோறும் 2ஆம் தேதியே 100 பிவி முதல் 400 பிவி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்களோட தான் நம்ம வேலை செய்யணும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க கால் பண்ணா உடனே கால் அட்டன் பண்ணி அவங்க பேசக்கூடியவங்க, அவங்க டவுட்டை அப்ளை கால் பண்ணாம இருந்தாலும் அடிக்கடி டவுட்டை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். 2. சோ எல்லா மீட்டிங்கும் எல்லா ட்ரைனிங்கும் அவர் தவறாம கலந்து கொள்ளணும். குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகளாவது தவறாம கலந்து கொள்ளணும். ஆனா முன் வரிசையில வந்து உட்காரணும். அவர் தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சோ அவரு சுயமாக அவரை டெவலப் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும். அது புக்கு படிக்கிறது, ஆடியோ கேட்கறது, இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாத்திலையும் சுயமாக அவரை டெவலப் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். அது மட்டுமல்ல, தனக்கு பின்னாடி வந்தவரை சிஸ்டத்தோட எஜுகேட் பண்ணக்கூடிய லீடராக இருக்கணும். இந்த 4-5 விஷயங்கள்ல மேக்சிமம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட தான் நாம இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். இல்ல அவரு நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வெள்ளையா சோப்பா இருக்காரு, அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ணா நமக்கு இங்க மிகப்பெரிய நஷ்டங்கள், பண நஷ்டமும் டைம் நஷ்டமும் ஆயிரும். சோ இந்த விஷயங்கள் குறிப்பாக 100 பிவி 2ஆம் தேதி வாங்கணும். அப்பலனோட போன் கால் கான்டாக்ட்ல இருக்கணும். சோ எல்லா மீட்டிங் ட்ரைனிங் வந்து இருக்கணும். அவருடைய சுய முயற்சி அவரை டெவலப் பண்ணும். அதே நேரம் தன்னுடைய டீமுக்கு எஜுகேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இதை சும்மா ஒரு விஷயம் சீக்கிரட்டை நான் இங்க சொல்லியிருக்கேன். ஒரு சீக்கிரட்டு, இப்போ துவக்க நேரங்கள்ல ஒரு ஆளு சேருவாரு. நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க, நெய்ம் லிஸ்ட் எழுதிருப்பீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், கொலைக்கு, நைபர், இந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க எழுதிருப்பீங்க. இதுக்கு நான் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கேன். அந்த ஃபார்மெட் என்னன்னா 300க்கு 100, 30க்கு 6. என்ன சார் புதுசா சொல்றீங்களே? ஆமா, இந்த வியாபாரத்துல இணைந்து ப்ராடக்ட் வாங்கின பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வியாபாரத்துல இணைந்து ப்ராடக்ட் வாங்கின பிறகு இங்க ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த நேம் லிஸ்ட் மினிமம் 300 பேர் வேணும். இந்த 300 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள், அவங்கள தான் போய் பார்க்கணும். அதுல ஒரு 100 பேர் அவங்கள போய் பார்க்கணும். இந்த 100 பேர் யாரு அப்படின்னா இந்த புதுசா சேர்ந்து இருக்கக்கூடியவங்க எழுதிடுங்க. அந்த 100 பேர் யாருன்னா ஊர்ல ஒருத்தர் படிச்சுட்டு சும்மா இருக்கான், அந்த ஆள் இந்த பிசினஸ்ல கொண்டு வந்தா அவரு இங்க சும்மா தான் இருப்பாரு. அப்ப யாரை கொண்டு வரலாம்? யாரு பணத்துக்காக, லைஃப் ஸ்டைலுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அப்படி 100 பேரை நம்ம டிக் பண்ணி நீங்க போய் பேசினா அதுல 30 பேர் சேருவாங்க. அந்த 30 பேர் சேர்ந்தா அதுல 6 பேர் செய்வாங்க. இந்த 6 பேர் செய்தா 6 ராஜாவை கண்டுபிடிச்சா நீங்க இந்த வியாபாரத்துல ராஜாதி ராஜா. வெஸ்டீஜ் பிசினஸ்ல நல்லா புரிஞ்சிருக்கணும். யாரை இந்த பிசினஸ்க்குள்ளாரி கொண்டு வரணும் அப்படின்னா எய்மும் டைமும் உள்ள ஆளுதான் கொண்டு வரணும். சும்மா ஊர்ல சும்மா இருக்கக்கூடியவங்களா கொண்டு வந்தாச்சுன்னா ஐயே நானும் சேர்ந்துட்டேன் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, நானும் சேர்ந்துட்டேன், எனக்கு வெஸ்டீஜ் தெரியும், என்ன தெரியும், புரிஞ்சிருக்காது. அப்போ நீங்க கொண்டு வரும்போது அவங்கள புரிய வைக்கணும். அப்ப இதுல நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன். உங்களோட ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ் அவங்க ஆட்களை உங்க கூட கொண்டு தருவாங்க. ஆனா நெடுங்காலம் செய்வாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அவங்க காட்டி தரக்கூடிய ஆட்கள் நெடுங்காலமா செய்வாங்க, உங்களோட பயணிப்பாங்க. பட் நான் என்ன கேட்கறேன், ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஏரியாவில இருந்து பிசினஸ் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு லைஃப் லாங் பிசினஸ் இருக்கு. அப்ப நான் இங்க கேட்கிறேன், நீங்களும் உங்க டீமும்
பிகினிங்லேயே துவக்கத்திலேயே 6 லக்ல இருந்து பிவி வர்றது மாதிரி பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணா, 6 லக்கு பிரேக் ஆறது மாதிரி பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணா, அது ஒரு ஒர்த்தான ஒரு ஹெல்த்தியான டீமாக இருக்கும். அப்போ உங்க டீம்ல ஒரு புதுசா சேர்ந்து இருந்தாலும் அந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆள் சேர்ந்த உடனே அவரை உடனே ஆளை பார்க்க போறதை விட ப்ராடக்ட் வாங்கின பிறகு அவருக்கு என்டிஓ அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். என்டிஓ ட்ரைனிங்ல தான் இந்த மெத்தடை நம்ம புரிய வைக்கணும். எப்போ ஒரு ஆள் பிசினஸ்க்குள்ளாரி சேர்ந்துட்டாரு, அவர் ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்ச பிறகு 48 மணி நேரத்துக்குள்ளாரி அவரை நாம போய் பார்க்கணும். அவரை பார்த்து வெஸ்டேஜ்ல இந்த சிஸ்டத்தோட நீங்க போனாதான் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்த ஆணித்தரமா சொல்லணும். குறிப்பாக நேம் லிஸ்ட் எழுத வைக்கணும். நேம் லிஸ்ட் எழுதாத ஆளு கூட இந்த வியாபாரத்துக்காக நீங்க டீம் உருவாக்க போனீங்கன்னா அவரும் செய்ய மாட்டாரு, அவர் காட்டி தரக்கூடிய ஆளும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம இங்க ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். சோ நம்ம ஒரு 6 பேரை ஜாயின் பண்ண வச்சுட்டோம். சோ இந்த டீம் வளருது. என்ன நடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு லக் இருந்தா நீங்க சேர்க்கக்கூடிய அந்த நபரே பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் பண்ண மாறுவாரு. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள்ல அநேகம் பேரு பெரிய அளவுல கனவுகள் இருக்காது, பெரிய கனவு இருக்காது. அப்போ நாம இங்க 2 விஷயம் இருக்குது. நீங்க கடல்ல சிப்பி எடுக்க போறீங்களா, முத்து எடுக்க போறீங்களா? நீங்க முத்து எங்க கிடைக்கும்னா கடலுக்கு ஆழத்துல கிடைக்கும். அதே மாதிரி உங்க டீம்ல நீங்க 6 டீம்ல 6 லீடர்ஸ கண்டுபிடிக்கணும். அது சில நேரங்கள சீக்கிரமா கிடைக்கும், சில நேரங்கள கீழே கிடைக்கும், டெப்த்ல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட் இருக்குது. அந்த சீட்டுல ஒரு சீட் இருக்குது, 52 சீட் இருக்குது. இந்த கேமோட விஷயம்னா ஒரு முதல் டீம் கேம்ல 52 சீட்டை நம்ம போடுறோம். ராஜா வந்து அந்த 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 விளையாட்டுல நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம். அப்போ ஒரு டீம்ல போட்டுட்டே இருக்கும். 52 சீட்ல 4 சீட்டு ராஜான்னா 52 சீட்ல எப்போவாவது ராஜா வருவாரு. அவர் எப்போ வருவான்னு தெரியாது, ஆனா டெபினட்டா தெரியும் 48வது சீட்டு ராஜா. அதனால நீங்க உங்க கீழே ஒவ்வொரு டீம்ல 1-1 பண்றதை பண்ணிட்டே இருக்கணும். உங்களுடைய அந்த வெற்றியாளர் அந்த முத்து எப்போது கிடைக்கும், ஆனா வேகமா பண்ணா வேகமா கிடைக்கும். அப்படி 6 டீம்ல 6 முத்துக்களை கொண்டு வந்துட்டா ஜெயிச்சிடலாம். 1. 2வது, நீங்க ஃப்ரண்ட் லைன்ல நீங்க ஆட்களை போட்டுட்டே இருக்கணும். எப்ப வரைக்கும் நீங்க ஸ்பான்சர் பண்ணணும், ஃப்ரண்ட் லைன்ல ஸ்பான்சர் பண்ணணும்னா 6 டீம்ல ஆக்டிவான ஆட்கள், 6 டீம்ல எல்லா மாதம் பிவி வரக்கூடிய ஆட்கள் எப்ப வருதோ அது வரைக்கும் நீங்க ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க புதிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போட்டுட்டே இருக்கணும். இது ஒரு சாம்பிளுக்காக கொடுத்திருக்கேன். ஒரு கிரவுண்ட் டைரக்டர், அவருடைய முதல் டீம் 16,000 பிவி இருக்குது. 2வது டீம் ஒரு 8,000 பிவி இருக்குது. 3வது 4வது டீம் 6,000 பிவி இருக்குது. அடுத்த டீம் 2,000 பிவி இருக்குது. அப்ப எல்லா டீமுமே ஒரு பிரான்ச் டைரக்டர் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இவரே கிரவுண்ட் டைரக்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். 40,000 பிவி வருது. 40,000 பிவிக்கு 1 லட்சம் ரூபாய் இங்க வருது. ஆனா ஒரு கிரவுண்ட் டைரக்டர் லெவலுக்கு வரும்போது நீங்க முதல் டீம்ல செய்யக்கூடிய ஒர்க் வந்து ஸ்டைல் வேற இருக்கும். அந்த சின்ன டீம்ல செய்யும் போது நீங்க 1-to-1 ஹோம் மீட்டிங் பண்ணி தான் டெவலப் பண்ணணும். முதல் டீம்ல வந்து நீங்க அங்க ட்ரைனிங் மெத்தட்ல நிறைய கம்பெனி தரக்கூடிய ட்ரைனிங், லீடர்ஸ் ட்ரைனிங்ல நிறைய பேரை பங்கு கொள்ள வைக்கணும். முதல்ல 1-2 சின்ன டீம்ல நீங்க அதிகப்படியான 1-to-1 பண்ணும். 1-to-1 பண்ணும்போதே ஹோம் மீட்டிங் பண்ணணும். 1-to-1 பண்ணி ஹோம் மீட்டிங் பண்ணும்போதே வாரத்துல ஒரு தடவை அந்த ஏரியால என்டிஓ பண்ணணும். 1-to-1 ஹோம் மீட்டிங் என்டிஓ பண்ணும்போது அந்த ஏரியால டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் நடத்தணும். அப்போ புதிய டீம்ல நீங்க செய்யும் போது நீங்க தான் அந்த டீமுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். பெரிய டீம்ல அப்படி இல்லை. ஆல்ரெடி அங்க இன்கம் வாங்கக்கூடியவங்க வந்ததுனால அவங்களுக்கு கைட்லைன்ஸ் மட்டும் பண்ணா போதும். அதுதான் இந்த இதை போட்டிருக்கேன். இப்படி ஒரு லெவல் வந்துட்டா உங்களுடைய இன்கம் ஒரு 40,000 பி வந்தா உங்க இன்கம் 1 லட்சம் ரூபாய் மேல இருக்கும். இது ஒரு கோல்டன் ரூல்ஸ். ஷேர் த ப்ராடக்ட் ஷேர் பண்ணிட்டே இருங்க. டெய்லி 3ல இருந்து 5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்க. ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற சொல்லுங்க. ஏன்னா 3 feet ரூல்ஸ். உங்க கை 3 அடிக்கு முன்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணிட்டே இருங்க. செல் த ஈவெண்ட் வில்லுங்க. அதாவது இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு கடல் தவளை கிணத்துல போய் விழுந்தது. கிணத்துல ஆல்ரெடி ஒரு தவளை ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தது. இந்த கடல் தவளைய கிணத்துல உள்ள இருந்த கிணத்து தவளை பார்த்த உடனே நீ எங்க இருந்து வாரேன்னு அந்த கிணத்து தவளை கேட்டது. கடல் தவளை சொல்லிச்சு, நான் கடல்ல இருந்து வரேன். உன கிணத்து தவளை அந்த கிணத்துல இருந்து அந்த உள்ளில இருந்து ஒரு கரையில இருந்து இன்னொரு கரையில ஜம்ப் பண்ணி கேட்டது, உன்னுடைய கடல் இவ்வளவு பெருசா இருக்குமான்னு.
கடல் தவளை சொல்லிச்சு. அதுக்கு ஒரே தமாஷா இருந்தது, ஒரே சிரிப்பா இருந்தது. வந்து பாரு, கடலை வந்து பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி நிறைய பேரு இந்த வியாபாரத்தை சொல்லும் போது பெரிய டுபுக்கு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்கள ஒவ்வொரு ஈவெண்ட்ல கொண்டு காட்டினதான் தெரியும். அங்க யாரெல்லாம் ஒரு ஆர்டினரியான பீப்புள் எப்படி ஜெயிச்சிருக்காங்க, அட்வொகேட் ஜெயிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, சாதாரண 6ஆம் கிளாஸ் படிச்ச லேடி இன்னைக்கு கார் வாங்கியிருக்காங்க, ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க, லெக்சரும் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க, அங்க பிலீஃப் கிடைக்கும். அப்ப இங்க நீங்க செய்ய வேண்டியது செல் த ஈவெண்ட் விற்க தெரிஞ்சா இங்க இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். பாருங்க, இந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 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 என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி போயிருக்குன்னா, டெல்லியில மிகப்பெரிய அளவுல ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி। दोस्तों 5 करोड़ क्लब लिस्ट में मैं आगे बुलाना चाहूंगा हमारे अगले डिस्ट्रीब्यूटर को। आपकी जोरदार तालियों से तमिलनाडु से एक बार जोरदार तालियां फॉर मिस्टर PS कृष्ण कुमार। कम ऑन एवरीवन। இந்த வெற்றிக்கு காரணம் இந்த கம்பெனி தந்திருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி. அப்புறம் நான் முறையா பயன்படுத்தினேன். கன்சிஸ்டன்சி அப்புறம் முறையா பயன்படுத்தினால 6 லட்சம் LOP 10 மாதம் மெயின்டைன் பண்ணவங்களுக்கு இந்த நிறுவனம் 5 கோடி ரூபாய் லாபத்தை சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த 5 கோடி ரூபாய் லாபத்தை வாங்குறதுக்காக தமிழ்நாட்டில் நானும் கவுன்சாரும் நம்முடைய யாதவ் சாரும் பாலா சாரும் இவங்க டெல்லியில வச்சு மேலையில இந்த அவார்டு எனக்கு தந்தாங்க. எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு எனக்கு தெரியாது. பஞ்சு எப்படின்னு கிடைச்சு தெரியாது. நம்முடைய எம்பி பக்கத்துல இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க. இந்த கம்பெனியோட இந்த செக், முதல் செக்கை என் முன்னாடி போட்டு காட்டுறாங்க. அந்த முதல் செக்கை பார்த்த உடனே என் மனசுக்குள்ளாடி அப்படி ஒரு ஆனந்தம். நான் நினைக்காத பணம், நான் நினைச்சு பார்க்க முடியாத பணம் என் கையில கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா 7,06,595 कृष्ण कुमार जिनके लास्ट मंथ पे आउट और 5 करोड़ क्लब लिस्ट मिला के बने 7,06,590। அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவங்க அடைஞ்சாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் பண்ணும்போது சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, வெளியில யாரும் கிடையாது. ஆனா ஜெயிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ஆமா நாங்க அப்பவுமே நினைச்சோம் நீ ஜெயிச்சிருவேன்னு நினைச்சோம், நீ கண்டிப்பா ஜெயிச்சுட்ட, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த வியாபாரத்துல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, எவ்வளவு வேகமாக ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா ஜெயித்தால் இந்த சமூகம் உங்க பின்னாடி வரும் அப்படிங்கறத உண்மை. அது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. சோ என்னோட ஹையஸ்ட் வருமானம் 8,23,472 ரூபா ஒரு மாத வருமானம். நான் இதை சொல்லிட்டு போயிடலாம், அதனாலதான் என் பேன் நம்பரை கொடுத்துருக்கேன். CWCPK 43,20,28,5M இந்த பேன் நம்பரை நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பிசினஸ்ல எனக்கு கிடைச்ச ஒரு ஹையஸ்ட் இன்கம். ஸோ மாசம் சராசரியாக ஒரு 8 லட்ச ரூபா வருமானம் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்த பாருங்க. இப்போ என்னன்னா டேலண்ட்ங்கிறது நம்ம பிறவியில குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு டேலண்ட், ஒரு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் ஒரு ஃபேமிலியை பொறுத்த ஒரு விஷயங்கள் வந்துடும். ஸ்கில்லுங்கிறது எப்படின்னா நாம லேர்ன் பண்ணி அதை உருவாக்கணும் ஸ்கில். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ அந்த கம்பெனி வந்த உடனே நீ ஆரம்பிச்ச உடனே நீ சேர்ந்துட்டு அதனால ஜெயிச்சேன்னு. அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் கம்பெனி ஆரம்பிச்சு 8 வருஷம் கழிச்சப்பறம் தான் நான் சேர்ந்தேன். நான் சேரும் போது நிறைய கம்பெனிகள் வந்துட்டு போனதுனால நிறைய தப்பா என்கிட்ட பேசுனாங்க, நிறைய மோசமா பேசுறாங்க. இந்த வியாபாரத்துல போய் கடைசியில உள்ள வேலையை விட்டு நீ கடைசியில் நடுத்தருவில் நிற்பேன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க உனக்கு இதுல லக்குன்னாங்க ஜெயிச்ச பிறகு. நான் சொல்றேன் லக்கு கிடையாது, ஒர்க்குங்க. இந்த வியாபாரத்துல லக்கு கிடையாது, ஒர்க்கு. கரெக்டுங்களா? சோ இதுல ஒரு ரெக்ரூட்டிங் பண்ணும்போது ஃபாலோ த 3 ரூல்ஸ் சொல்றேன் அண்ட் ஸ்கில். 3 ரூல்ஸ் ரொம்ப கவனமா பாருங்க. 3 ரூல்ஸ் தினசரி 3ல இருந்து 5 பேரை பாருங்க. நம்பர் 1 ரூல்ஸ் எல்லாரும் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. நம்பர் 1, தினசரி 3ல இருந்து 5 பேரை தினசரி பாருங்க, புதிய நபர்களை. நம்பர் 1. நம்பர் 2, மறுபடியும் சொல்றேன், தினசரி 3ல இருந்து 5 பேரை தினசரி புதிய நபர்களை போய் பாருங்க. நம்பர் ரூல் 2. நம்பர் ரூல் 3, 3வது ரூல் சொல்லுது, தினசரி 3ல இருந்து 5 பேரை புதிய நபர்களை போய் பாருங்க. இங்க டீம் செட் ஆகிடும். அந்த டீம் செட் ஆகும் போது உங்களுடைய ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். நீ எப்படி இந்த வியாபாரத்தை பாக்குறீங்க, உங்க பின்னாடி வந்தவங்களை எப்படி பாக்குறீங்க, எல்லாரும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான சர்வீஸ் பண்ணவங்களோட பார்த்தால் நீங்க இங்க ஜெயிக்க முடியும். உங்க பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுடைய வெற்றியும் உங்க கையில இருக்குது. அவங்களை ஜெயிக்க வச்சா நீங்க ஜெயிப்பீங்க.
சோ எப்படி பாக்குறீங்க இந்த வியாபாரத்தை பார்க்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒரு அப்பாவுக்கு 2 பையங்க வளர்ந்தாங்க. அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து டெய்லி தகராறு பண்ணிட்டே இருக்காரு. காலம் மாறுது, வருஷங்கள் மாறுது. ஆனா அந்த ஊர்ல ஒரு 25 வருஷம் கழிஞ்சு பார்த்தா அந்த ஊர்ல பெரிய பணக்காரன் அவங்க பையன்ல ஒருத்தன், அந்த ஊர்ல ஒரு பெரிய குடிகாரன் அந்த பையன்ல ஒருத்தன். 2 ஒரு அப்பா முன்னாடி வளர்ந்தவன் தான். எப்படி பாக்குறீங்க? அந்த ஜெயிச்ச பையன் பணக்கார பையன் எப்படி பார்த்தானா என் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தான், என்னன்னு ஜெயிச்சுட்டான். அதே மாதிரி இங்க நிறைய பேர் இந்த வியாபாரத்தை இருப்பாங்க. ஆனா நிறைய குறைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப குறைகளை பாக்குறீங்களோ அப்ப இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் உங்க லைஃப மாத்துறது. இந்த பிசினஸ்ல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, நான் ஓய் வெஸ்டேஜ் என்னென்ன சொன்னேன் அவ்வளவு கிடைக்கும். நான் வெளியில எந்த தொழிலும் இல்ல, அது இங்க மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு உங்க ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 14 வருஷத்துல இன்னைக்கு 5,28,37,340 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல 7 சொத்துக்கள் வாங்கியிருக்கேன். 7 சொத்துக்கள் வாங்கியிருக்கேன். நான் அந்த சொத்தை இங்க காட்ட முடியல. 7 சொத்துக்கள் வாங்கியிருக்கேன். நேரம் குறைவா இருக்கனால பாருங்க, என் டீம்ல 38 பேர் கார் வாங்கியிருக்கேன். அவங்கள கார் வாங்க வச்சு நானும் கார் வாங்கியிருக்கேன். 2 கார் வாங்கியிருக்கேன். அவங்கள சம்பாதிக்க வச்சு நான் இங்க சம்பாதிச்சிருக்கேன்னா எந்த தொழில வாய்ப்பு இருக்கு? சாத்தியமே கிடையாது. உங்க ஊர்ல ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரி நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்னா அந்த பேக்கரில போய் கேளுங்க, இந்த பேக்கரிய நானும் செய்யறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமானா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆனால் வெஸ்டேஜ்ல மட்டும்தான் நான் ஜெயிக்கணும். நீங்க உங்க லீடர்ஸ் கேளுங்க, நான் ஜெயிக்கணும், அடுத்த மாசம் இந்த லெவல் ஆகணும், அடுத்த வருஷம் இந்த லெவல் ஆகணும், 1 லட்சம் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு முழுமையாக சப்போர்ட் உங்க டீமும் செய்து நம்முடைய கம்பெனி செய்யுதுன்னா இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில உச்சாணி கொம்பு போறதுக்கான எந்த ஒரு சாத்தியத்தை வெளியில எந்த கம்பெனியும் கிடையாது. பாருங்க, என்னுடைய லீடர்ஸ் இங்க இருக்காங்க. மிஸ்டர் சதீஷ்குமார் சாரு இந்த வியாபாரத்துல என்ன பார்க்க வரும்போது, இப்ப முடிச்சிடுறேன், கொஞ்சம் கவனமா இருக்க. சதீஷ்குமார் சார் இந்த வியாபாரத்துல என்ன பார்க்க வரும்போது அவரு 7-8 வீடுகள்ல வாடகை இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய மாத வருமானம் 8.5 லட்சம் ரூபாய். பென்ஸுக்கார சுவர் அவர் ஒரு வீடு வச்சிருக்காரு, 1 கோடி இருக்க வீடு வச்சிருக்காரு. அந்த வீடை கெட்டி முடிச்சவன பிரவேசம் போது அந்த வீட்டோட பேரு எப்படி வச்சிருக்காருன்னா வெஸ்டீஜ் இல்லன்னு வச்சிருக்காரு. இந்தியாவில ஒரு நிறுவனத்தோட பேரை வீட்டுக்கு பேரை வச்சிருக்கக்கூடிய கம்பெனில நாம இருக்கோம்னா வேற என்ன வேணும்? அடுத்த டிவிஎஸ் போல்ராஜ் எங்களெல்லாம் வழி நடத்த மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ண வச்சிருக்காரு. டிவிஎஸ் போல்ராஜ் 12 லட்சம் ரூபாய் பென்ஸுக்கார அச்சுவர் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. அவரை பாத்தீங்கன்னா சுதாகர் சர்க்கிள் இருக்காங்க, பாண்டிச்சேரி. சார் ஒரு எங்களை எல்லாம் அவ்வளவு தூரம் நல்வழிப்படுத்துறாரு. மைண்ட பத்தியான விஷயங்களை பண்ணி எங்களை எல்லாம் கோடீஸ்வரனா மாத்தினால அவருடைய பங்கு ஜாஸ்தி. அது மாதிரி மிஸ்டர் முகமது ஃபரூக் சார் திங்க் பண்ணா கிங் ஆயிடலாம். சோ இன்னைக்கு அவரும் கிங் ஆயிட்டாரு. அவரும் வெஸ்டேஜ் மூலமா சம்பாதிச்ச படத்துல 2 பேரும் இன்னைக்கு 5-6 தொழில் பண்ணிட்டாங்க. ஜுவல்லரி ஷாப் நடத்துறாங்க வெஸ்டேஜ் படத்துல. இன்னைக்கு அவரும் 7 லட்சம் ரூபாய் பென்ஸுக்கார அச்சுவாரு. மிஸ்டர் RS ராஜன் சார் 24 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வெஸ்டேஜ் பண்றாரு. 24 லட்சம் ரூபாய். 10 வருஷத்துல 9 கார். மிஸ்டர் சித்தார்த் சிங், நீங்க கூகுள்ல போய் தேடுங்க, ஏசியாவிலே நெட்வொர்க்ல டாப் போஸ்டியாளர்